கேட்டுட்டு தொட்டுலி ஆண்டு வரீங்களா நீங்க? நான் நல்லதே நினைக்கிறவம்மா. அன்னக்கொடி 4 பொண்ணுங்களை கருவுல சுமந்தவனா நான் உங்களை என் கவனத்துல சுமக்கிறவ. நீ என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல. தப்பானவன் உன் கழுத்துல தாலி கட்டவே கூடாது. என்ன தடுத்தா அடங்கி போவேன்னு கனவு காணாதீங்க. என் கழுத்துல தாலி ஏறினா அது தாசோட தாலியாதான் இருக்கும். என்ன இவ்ளோ சீக்கிரமா திரும்பிட்டீங்க? ஐயோ அக்கா, இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டேன்னு தெரியாம நாங்க பேங்க்குக்கு போயிட்டோம். ஏ சங்கரி, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்லையே, நீ போய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் சொல்றேன், சங்கரிக்கு கல்யாண கவலை வந்துருச்சு. கல்யாண கவலையா? ஆமா அன்னக்குடி, மனோகரிக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கீங்கிற கவலைதான். அது சரி, அவ கிளம்பி புகுந்த வீடு போனாதானே அடுத்து இவ ரெடியாவா? மனோகரி கல்யாணம் நாளைக்கே நடந்தாலும் சங்கரிக்கு உடனே எல்லாம் கல்யாணம் நடக்காது. 4 வருஷம் கழிச்சு தான். சங்கரி சின்ன பொண்ணு, உலகம் தெரியாதவ. நல்லது கிட்டது தெரியாமலே வளர்த்து வச்சிருக்கோம். அது தெரிஞ்ச பின்னாடி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் செஞ்சு வைப்போம். என்ன சொல்ற பாண்டியம்மா? ஆமாங்க, சங்கரி படபடன்னு பேசுவாளே தவிர மத்தபடி அவ வெளுத்ததெல்லாம் பாலன் நம்புறா. நல்ல மாப்பிள்ளையா நாமளே பாப்போம். தங்கதுரை மாதிரி தப்பான ஆட்கள் நிறைய பேர் சுத்துறானுங்க. அவங்க மாதிரி ஆள் நமக்கு மாப்பிள்ளையா வந்து தொலைக்க கூடாது பாரு. அதுக்காகத்தான் சொல்றேன். அண்ணே, அண்ணே, என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்க தானே காப்பாத்தணும். என்னம்மா என்ன சொல்ற? திலகாவுக்கு என்னாச்சு? தங்கதுரைய காஞ்சனாவோட கோவில்ல வச்சு பார்த்தேன். வர வெள்ளிக்கிழமை தங்கதுரைக்கும் அந்த காஞ்சனாவுக்கும் கோவில்ல வச்சு கல்யாணம் ஆன நீதானே அதை தடுத்து நிறுத்தி திலகாவோட வாழ்க்கை பட்டு போகாம காப்பாத்தணும். அவன் சொன்னா இந்த கல்யாணம் நடந்துருமா? இல்ல நாங்க தான் நடக்க விட்டுருவோமா? அழாது கனகா, நிச்சயமா அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஆமா கனகா, என் உயிரை கொடுத்தாவது அந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா நிறுத்துவேன். தங்கதுரைக்கும் காஞ்சனாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்க தான் அண்ணி காரணம். தலைவலி உயிர் போதுடி எனக்கு. தலைவலிக்குது உயிரையே போதுன்னு சொல்றேன். படுத்து ரெஸ்ட் எடுக்காம இதுக்குமா உடனே வேலைக்கு போறேன்னு சொல்றேன். வேற வழி இல்லையே, போய் தானே ஆகணும். இல்லைன்னா அந்த பேங்க்காரன் பொண்டாட்டி என்னை இழுத்துக்கிட்டு வர சொல்லி ஆளை கூட அனுப்பிடுவா. சொல்லலை, அனுப்பிச்சிட்டா, ஆள் அனுப்பிச்சிட்டா. கவிதா, நீ இருக்கிறத சாப்பிடு, நான் போயிட்டு மாமா உன்னால முடியலம்மா. வேணுனா அந்த பேங்க்காரம்மா வீட்டு வேலைய இன்னைக்கு ஒரு நாள் நான் செஞ்சுட்டு வரட்டுமா? பாவி பாவி, அந்த நினைப்பு கூட உனக்கு கனவுலயும் வரக்கூடாது. நீ மகாராணி மாதிரி வாழ போறவடி. எவ வீட்டுக்கோ போய் எச்ச பாத்திரத்தை தேய்க்கிறதா? அத பார்த்தனா நான் செத்து போயிடுவேன். என்ன? ஐயோ, வரேன் நான். உடனே விட மாட்டாங்க அவங்க. வரேங்க. என்ன கஸ்தூரி, நல்லா இருக்கியா? என் தெய்வமே! ஐயோ, என்ன தெய்வமா? என்ன நீ? நான் தெய்வம் எல்லாம் கிடையாது. உன்னை போல நானும் ஒரு சாதாரண மனுஷிதான். கவிதா, நீ சொன்ன மாதிரி உங்க அம்மா ரொம்ப ஃபேமஸ் தான். காந்தி சிலை பக்கத்துல வந்து கஸ்தூரி வீடு எங்கன்னு ஒரே ஒருத்தர்கிட்ட தான் கேட்டேன். கரெக்டா கொண்டு வந்து விட்டுட்டாங்க. உன் புருஷன் ஓடி போனதை பத்தி கவிதா என்கிட்ட சொன்னா. ஏன் நீ தேட முயற்சி பண்ணவே இல்லையா? தேடுறதுக்கு இஷ்டமே இல்லம்மா. அந்த ஆளை உங்க புண்ணியத்தால போராடி மீட்டுட்டு வந்தேன். அந்த நன்றி உணர்ச்சியே இல்லாம
பொண்ணை பெத்து வச்சிருக்கிறமேங்கிற நினைப்பு இல்லாம ஓடுன மனுஷனே இல்லம்மா. அழாத கஸ்தூரி, நீ அழறத பார்த்து கவிதாவும் அழறா. கணத்தோட நான் இருக்கிற இடம், நான் வந்த இடம் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அழுகையா இருக்கக்கூடாது, சோகமா இருக்கக்கூடாது. இல்லம்மா, உங்களை பார்த்ததோ அந்த ஆள் மேல இருந்த கோவம் அதிகமா போயிடுச்சுமா. ஒரு பைசா கூட வாங்காம எங்களுக்காக வாதாடி பெரிய உதவி பண்ணது நீங்களாச்சே. சரி, இப்போ அந்த உதவிக்கு நீ வேற உதவி பண்ணுவியா? அதாவது அப்ப நான் செஞ்ச உதவிக்கு இப்போ நீ பதில் உதவி செய்வியான்னு கேக்குறேன். ஐயோ, என்னம்மா இந்த மாதிரி கேட்டுட்டீங்க? உங்களுக்காக என் உயிரையே நான் கொடுப்பேன். ஐயோ, உயிரெல்லாம் வேண்டாம். உன் பொண்ண என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடு. என் மகன் சித்துவுக்கு உன் மக கவிதாவை கட்டி தருவியான்னு கேக்குறேன். என் மகன் ஒன்றும் தினம் குடிகாரன் இல்லை. அன்னைக்கு ஏதோ பார்ட்டின்னு குடிச்சிருக்கான். மற்றபடி ரொம்ப நல்லவன். பெரிய ஆர்கிடெக்டா இருக்கான். லட்சம் லட்சமா சம்பாதிக்கிறான். திரும்பவும் சொல்றேன், என் மகன் தினமும் குடிக்கிறவன் இல்ல. அவனை அந்த மாதிரி அப்பப்போ குடிக்கிற லெவலுக்கு கொண்டு போறவ பேரு கௌரி, அவனோட வைஃப், என்னோட மருமகன். அவ என் மகன் வைஃப், என் மருமக. இது ரெண்டும் பேருக்கு தானே தவிர மத்தபடி அவ அதுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து வாழவே இல்லை. என்னம்மா இது? என் மகளை ரெண்டாம் தரமா கேக்குறீங்களா? ஆமா, இப்போதைக்கு இரண்டாம் தாரம்தான். ஆனா சீக்கிரமே முதல் தாரமான வாழ்க்கை வந்துடும். ஏன்னா என் மகன் கௌரிய டிவோர்ஸ் பண்ண போறான். ஆமா கஸ்தூரி, அந்த கௌரி என்கிட்ட அசிஸ்டண்டா வந்து வேலைக்கு சேர்ந்தா. என்னை ஏமாத்தி என் மகனை ஏமாத்தி நல்லவ மாதிரி நடிச்சு எங்களுக்கு உறவா வந்து சேர்ந்துட்டா. அவ வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை, என் மகனோட வாழ்க்கை எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. கௌரி திமிரு பிடிச்சவ, ஆணவக்காரி. தாலி கட்டின புருஷன் தன்னோட காலுக்கு கீழே இருக்கணும்னு துடியா துடிக்கிறவ. என் தாலி மேல சத்தியமா சொல்றேன், என் மகன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு துளி கூட குடிச்சது கிடையாது. ஆமா கஸ்தூரி, என் ஒரே புள்ள மேல சத்தியமா சொல்றேன். அரே, வீம்புக்காக வாழ்ந்தா பொம்பளையோட வாழ்க்கை பொழப்பத்து போயிடும். விட்டு கொடுத்து போனாதா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். மனசாட்சியே இல்லாம உன் மகன் மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும்னு நினைக்காதம்மா. தங்கத்தோர தன் தங்கச்சியே கொன்னவன், ஒரு தாய் தகப்பனோட உணர்ச்சியவே கொன்னவன். செத்தது நீலாவதி தானே? இந்நேரம் அவளோட அப்பா அம்மாவே அதை மறந்துருப்பாங்கடி.